மக்களவை துணை சபாநாயகர் பதவியை எதிர்க்கட்சிகள் கேட்டு வரும் சூழலில் இது தொடர்பாக மேற்குவங்க முதலமைச்சருடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. மக்களவை சபாநாயகர் பதவிக்கு 48 ஆண்டுகளுக்கு பின்னர் தேர்தல் நடத்தப்பட்டு ஆளும் பாஜகவை சேர்ந்த ஓம் பிர்லா மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். துணை சபாநாயகர் பதவியை தங்களுக்கு விட்டு தருமாறும் இதுவே நாடாளுமன்ற மரபு என்றும் எதிர்க்கட்சிகள் கூறி வருகின்றன. இதே கருத்தை நேற்று முன்தினம் குறிப்பிட்டு பேட்டி அளித்திருந்த காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி ஒன்றிய பாஜக அரசை கடுமையாக சாடியிருந்தார். ஆனால் இதுவரை செவிசாய்க்காமல் இருந்து வந்த ஒன்றிய அரசு தற்போது துணை சபாநாயகர் பதவி குறித்து ஆலோசனை நடத்த தொடங்கியுள்ளது. இதன் ஒரு பகுதியாக மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜியுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தொலைபேசியில் ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது காங்கிரஸ் முகமல்லாதவரை துணை சபாநாயகராக அமர்த்த வேண்டும் என்று மம்தா பானர்ஜி கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அயோத்தி ராமர் கோவில் அமைந்துள்ள ஃபைசாபாத் தொகுதியில் பாஜகவுக்கு அதிர்ச்சி வைத்தியம் அளித்து வெற்றி பெற்ற சமாஜ்வாதி கட்சி எம்பி அகிலேஷ் பிரச்சாரத்தை துணை சபாநாயகர் பதவிக்கு மம்தா பானர்ஜி முன்மொழிந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பாஜகவின் முதல் 5 ஆண்டு ஆட்சியில் அதன் நேச கூட்டணி என்ற முறையில் அதிமுக எம்பி தம்பிதுரை துணை சபாநாயகராக நியமிக்கப்பட்டார். ஆனால் பாஜகவின் 2வது முறை ஆட்சியில் துணை சபாநாயகர் பதவி காலியாகவே விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.